இதற்கிடையே பாகிஸ்தான் ஒரு SOS அனுப்பித்திருக்கு சைனாவிற்கு. இந்தியா இப்ப போர் எந்த நிமிஷமும் போர் செய்ய போறது, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கள், எங்களுக்கு வேணுங்கிற தீவிர போர் விமானங்களை அனுப்புங்கள் அப்படி என்று 2 நாட்டுக்கு தன்னோட SOS அனுப்பி இருக்கிறது. ஒன்று சீனாவுக்கு, இரண்டாவது டர்க்கிக்கும் அனுப்பிச்சிருக்கு. இதற்கிடையே நேற்று முன்தினம் பாகிஸ்தான் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. டர்க்கியில் இருந்து விமானம் வந்து இறங்கியது, அதில் நிறைய ஆயுதம் வந்தது என்று. அதை துருக்கியின் இராணுவமும் சரி, துருக்கியின் அரசும் சரி மறுத்துவிட்டார்கள். ஆனால் இன்று பாகிஸ்தானுக்கு ஒரு நண்பர் போல இருப்பது சைனா. எப்போதும் இருக்கிறது, ஆனால் துருக்கி காரணம் இது இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, எங்களை இந்த தரம் இந்தியா சும்மா விடாது, ஒரேடியா முடிச்சிடும். இதற்கிடையே பாகிஸ்தான் தலைவர்கள், பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள், பாகிஸ்தான் பத்திரிகை ஆசிரியர்கள் மூலமாகவும் எச்சரிக்கை தரப்படுகிறது இந்தியாவுக்கு. ஏதாவது நடந்து விட்டால், ஏதாவது தாக்குதலாகி பாகிஸ்தான் நிலைமைக்கு ஆபத்து வந்து விட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம்பை அனுப்பித்து விடும் என்று. ஆகையால் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்றால் சிவா சார், அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிம்பாங்க, அதாவது நியூக்ளியர் பாம் தயார் செய்ய இடம், அந்த பாம்பை மீண்டும் விமானங்கள், போர் விமானங்களில் அதை வைத்து அது செய்கிற இடம், இதை ரெண்டையும் இந்தியா கண்காணித்து கொண்டு வருகிறது. மூன்றாவது விஷயம் கேட்டால், இந்தியாவுக்கு மறைமுகமாக பல உதவி இஸ்ரேலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் சேட்டலைட் செயற்கோள் சுத்தி கொண்டே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இது மிலிட்டரி சேட்டலைட்ஸ். அதே போல இஸ்ரேலின் ஸ்பை சேட்டலைட்ஸ், இஸ்ரேல் கிட்ட நல்ல சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைப்பது என்றால், பாகிஸ்தானிடம் இருக்கிற அணுகுண்டு ஒன்று இந்தியாவில் விழும், இரண்டாவது இஸ்ரேலுக்கு போகும் என்று. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிர்த்து எப்போதும் இருக்கிறது பாகிஸ்தான். ஹமாஸ் பல தலைவர்கள் பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அவர்களை அசம்பிளியிலே கூப்பிட்டு அவரை கௌரவித்தது. ஆகையால் ஒரு இந்தியாவுக்கு 2 கண்ணு, இஸ்ரேலின் 2 கண்ணு, அமெரிக்காவின் 2 கண்ணு, 6 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றன.